ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றேன். நீங்கள் எல்லாரும் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிங்கன்னு நினைக்கின்றேன். ஓகே, இந்த வீடியோவை முதல்ல பார்க்கின்ற எனது நல்லுள்ளம் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களை கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது கட்டாயம் மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணு. சரியா? அப்போ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நம்மளோட வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இன்றைக்கி இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலே போதும், இன்றைக்கு லட்சக்கணக்கு சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைய உலகம் போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே ஆங்கிலத்தை எவ்வளவு படிக்கலுமோ அவ்வளவு படித்து கொடுங்க. ஆகவே நாங்களும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நேரடி வகுப்புகள் எமது பொத்திவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை நீங்கள் நேரடியாக கற்றுக்கொள்ள விரும்பினால் பொத்திவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸுக்கு கட்டாயமாக அங்கே நேரடி வகுப்புகள் போய்கொண்டிருக்கின்றது. அதே நேரம் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ள விரும்பினால் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் மற்றும் உங்களோட பாடசாலை மற்றும் உங்களோட வயதுகளை நீங்கள் கட்டாயம் தெரிவித்துக் கொள்ளுங்க. ஆன்லைன் கிளாஸில் கட்டாயம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் பேச போகின்றோம். இப்போ நம்ம சொல்ல பார்ப்பாமே, நீ வரப்பறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னொரு விடயத்தில் எப்படி சொல்ல, நீ வரவே கூடாது என்று சொல்கிறோம் இல்லையா? அப்போ அழுத்தி சொல்கிறதுக்கு நீ வரவே கூடாது, நீ பேசவே கூடாது, நீ போகவே கூடாது, நீ பொய் சொல்லவே கூடாது, நீ ஏசவே கூடாது என்று அழுத்தி செல்றான். அழுத்தி செல்லானே இனி அது பிறகு அவர் செய்யப்படுறா, இனி அதுக்கு பிறகு அவர் எந்த விடயத்தை செய்யப்படுறா. அப்போ அவர் என்ன செய்யணும், செய்யப்படுறான்னு சொன்னா அழுத்தி செல்லணும், வற்புறுத்தி செல்லணும். அப்போ அழுத்தி செல்றதுக்கு இப்படி ஆங்கிலத்தில் எப்படி பேசுறதுன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாப்போமா? வீடியோக்குள்ள போமா? ஓகே, வாங்க போவோம். ஓகே, இன்றைக்கு கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஒரு விடயத்தை அழுத்தி செல்வதற்கு நம்ம பயன்படுத்துறதுன்னா சுட் நெவர். என்ன பயன்படுத்துற? சுட் நெவர். சுட் நெவர்னா அழுத்தி செல்ல. உதாரணம் கவனிங்க. நீ போகக்கூடாது என்று சொன்னால் அங்கே சுட் வருவார், சுட்டோட நோட் வருவார். அப்போ சுடன்ட், நீ போகக்கூடாது. சுட் நெவர்ண்டா நீ போகவே கூடாது. ஏன்னா அவன் அப்பொழுது யோசிப்பட்டான், அங்கே போனால காலை வெட்டுவார் அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்போ நீ போகவே கூடாது. அதுக்கு நம்ம பயன்படுத்துறது என்னன்னா சுட் நெவர். கிளியர்? அப்படியே முதல்ல கவனிச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க முதல்ல பயன்படுத்துறீங்க சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தந்துக்கிறேன். முன்னைய வீடியோக்குள்ள நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் என்ன இருக்கு? ஐ இருக்கிறாரு, யூ இருக்கிறாரு, வி, தே, ஹி, சி, இட் அண்ட் சிங்குலர் நெம், ப்ளூரல் நெம். கிளியரா? ஓகே, அப்போ முதல்ல ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் முதல்ல சப்ஜெக்ட். ரெண்டாவது நீங்க என்னத்தை போடணும்னா சுட் நெவர் போடணும். முதலாவது சப்ஜெக்ட் போடுறீங்க, ரெண்டாவது சுட் நெவர் போடுறீங்க. கிளியரா? ரெண்டாவது சுட் நெவர். மூணாவது வெர்பன். வெர்பன் சொன்னா சாதாரண வெர்புகளை நீங்க போடுறீங்க. சாதாரண வெர்புகள் இப்போ அன்றாட நம்ம பயன்படுத்திக்கிற செயல்களை தான் குறிக்கிறது சாதாரண வெர்பு. இப்போ ஓடி, எரி, படு, தூங்கு, நெல்லு, கவனி, இப்படி எல்லாம் இதெல்லாம் இங்கிலீஷில் சொல்ல ரன், நீட், குக்கு, இப்படிலாம் சொல்றது விளங்குதானே? அதுக்கு பொருத்தமான இந்த வெர்புக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் நீங்க போட்டுக்கணும். அப்போ முதல்ல அது என்ன போடுவீங்க? முதல்ல சப்ஜெக்ட் போடுவீங்க, ரெண்டாவது சுட் நெவர் போடுவீங்க, மூணாவது வெர்பன் போடுவீங்க, நாலாவது ஆப்ஜெக்ட் போடுவீங்க. கிளியரா? இப்போ பாருங்க, நீ வரவே கூடாது. ஏன் வரப்போறான்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுப்பான். அப்ப நம்ம அழுத்தி சொல்ற, இந்த பாரு, இந்த பக்கம் நீ வரவே கூடாது நம்ம சொல்ற இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லணும் பார்ப்போம். நீ முதல்ல சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் நீ தானே, எப்படி சொல்லுவ? யூ. யூ. ரெண்டாவது என்ன போடும்? சுட் நெவர். சுட் நெவர். ரெண்டாவது சுட் நெவர் போறோம். மூணாவது என்ன? வரவே. வாரத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்ற கம். அப்ப பாருங்க, மூணாவது கம். அப்ப யூ சுட் நெவர் கம். நீ வரவே கூடாது. எங்க வரவே கூடாது? at my home. அப்ப அங்கல அந்த வெர்புக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் நீங்க பாருங்க. at my home, என்னுடைய வீட்டுக்கு நீ வரவே கூடாது. அப்ப you should never come at my home. என்னுடைய வீட்டுக்கு நீ வரவே கூடாது. கிளியரா? ஓகே, நீ பேசவே கூடாது. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற பிள்ளைகள்? பேசுறதுக்கு டாக். பேசுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? டாக். டாக்னா பேசுறேன்.
அப்ப நீ பேசவே கூடாது. சப்ஜெக்ட் என்ன? யூ. சப்ஜெக்ட் என்ன பிள்ளையே? யூ. யூ பேசுறது என்ன? யூ ரெண்டா should know என்ன? should know. should know பேசுறதுக்கு என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல? talk. talk. சரி, talk. You should never talk. நீ பேசவே கூடாது. You should never talk. நீ பேசவே கூடாது. You should never talk. நீ பேசவே கூடாது. நீ போகவே கூடாது. எப்படி சொல்ற? சொல்லுங்க. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? go. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? go. அப்ப முதலாவது என்ன சொல்ற? சப்ஜெக்ட் போடுவோம். you சப்ஜெக்ட். இரண்டாவது என்ன சொல்ற? should never போடுவோம். should never. should never. பாருங்க. You should never go. You should never go. நீ என்ன? You should never go. நீ போகவே கூடாது. நீ போறா, அங்க போறா. நீ சொல்லலையா? அப்ப நீ அங்க போகவே கூடாது. எப்படி சொல்ற? அங்கன்றது இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? there. அப்ப you should never go there. நீ அங்க போகவே கூடாது. கிளியரா பிள்ளையே? நீ புகைப்பிடிக்கவே கூடாது. அர்த்தமா சொல்றாரு. இனி நீ புகை பிடிச்சாயினா செத்து பித்துற. ஏன்னா உன்னோட நுரையீரலாம் பாபிஞ்சி தம்மா பைத்துற. ஆகவே நீ புகை பிடிக்க கூடாது. அப்ப எப்படி சொல்ற? புகை பிடிக்கிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்ல? ஸ்மோக். என்ன சொல்ல? ஸ்மோக். அப்ப எப்படி வருவார்? You should never. You should never. You should never smoke. You should never smoke. You should never smoke. நீ புகை பிடிக்கவே கூடாது. கிளியரா பிள்ளைகள்? அப்ப ஆங்கிலம் வந்து பேசணும்டா பிள்ளைகள். கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட லைஃப்ல இந்த ஆங்கிலத்தை ப்ராக்டிக்கலாக கொண்டு வாங்க. இந்த ப்ராக்டிக்கலாக கொண்டு வரும்போது தான் ஆங்கிலம் பேசலாம். நமக்கு பிழையோ சரியோ அன்றாட நம்ம ஆங்கிலத்தை பேசுவோம். பேசும்போது சரியான ஆங்கிலம் வந்து சேரும். கிளியரா பிள்ளைகள்? இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிடுங்க. எழுதி எடுத்து 30 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக இதை படிக்கும்போது உங்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கை வரும். நிச்சயமாக 100% நான் ஆங்கிலம் பேச இயலும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். கிளியரா? அவை நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கின்ற அனைவரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி, கட்டாயம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி, கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு போவோம். அது எங்களுக்கான ஒரு மோட்டிவேட்டாக அமையும். சரியாம்மா? ஓகே. இப்போ பாருங்க. நீ பொய் சொல்லவே கூடாது. பொய்க்கு என்ன சொல்ற? பொய் சொல்றதுக்கு என்ன சொல்ற? பொய் சொல்றதுக்கு என்ன சொல்ற? லை. பொய் சொல்றதுக்கு என்ன சொல்ற? லை. லை என்ன சொல்ற? பொய் சொல்ற. அப்ப நீ பொய் சொல்லவே கூடாது. எப்படி சொல்ல? You should never. You should never lie. You should never lie. நீ பொய் சொல்லவே கூடாது. You should never lie. நீ பொய் சொல்லவே கூடாது. கிளியரா பிள்ளைகள்? அப்ப இந்த வீடியோ கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நோட்ஸை கட்டாயம் வெளியே எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் வந்து உங்களோட லைஃப்ல கொண்டாங்க. ஓகே. இப்போங்க உங்கள்கிட்ட நான் சொன்ன கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு வா. ஓகே. இப்போ சொல்லுங்க. நீ தண்ணீரை வீண் விரயம் செய்யக்கூடாது. நீ நீரை வீண் விரயம் செய்யக்கூடாது. எப்படி சொல்லுங்க அப்போ? நீ நீரை வீண் விரயம் செய்யக்கூடாது. அல்லது நீ நீரை வீணாக்க கூடாது. சொல்லுங்க அப்போ? நீ நீரை வீணாக்க கூடாது. எப்படி சொல்லுங்க? எக்ஸலண்ட். எக்ஸலண்ட். கேட்டுக்கிற புள்ளி. அப்ப நீ நீரை வீணாக்க கூடாது. எப்படி சொல்ல புள்ளிய? வெரி குட். எக்ஸலண்ட். நீ நீரை வீணாக்க கூடாது. அப்ப என்ன சொல்ற? சப்ஜெக்ட் என்ன? யூ. ரெண்டாவது என்ன? should never. should never. என்ன? ரெண்டாவது என்ன? should never. அப்ப முதல்ல பாருங்க. You should never என்ன செய்யற? worst. worst என்ன? வீண் விரை செய்யற. waste water.
அப்ப பாருங்க you should never waste water. நீ தண்ணீரை வீண் விரயம் செய்யவே கூடாது. கிளியரா? நீ உன்னுடைய அறையை சுத்தம் செய்யவே கூடாது. எப்படி சொல்லுங்க அவன்? நீ உன்னுடைய அறையை சுத்தம் செய்யவே கூடாது. சொல்லுங்க பிள்ளைகள். ஆக்சல் எப்படி? you should never very good. You should never clean. You should never clean. நீ சுத்தம் செய்யவே கூடாது. எதை சுத்தம் செய்யக்கூடாது? உன்னுடைய அறை. உன்னுடைய எப்படி சொல்ல? your room. பாருங்க. You should never clean your room. உன்னுடைய அறையை நீ சுத்தம் செய்யவே கூடாது. கிளியரா பிள்ளைகள்? ஓகே. இப்போ பாப்போம். நீ ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளவே கூடாது. நீ ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளவே கூடாது. என்னடாது? யோசிக்க வேண்டியதா? ஆங்கில பாடத்தை படிப்பிச்சினும் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுது ரொம்ப ஓவராவலங்கல. சும்மா பண்ணுங்க. ஓகே, எடுத்துக்கொள்ளுங்க. நீ ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளவே கூடாது. எப்படி சொல்லு இங்கிலீஷ்ல? எக்ஸலென்ட். You should never learn என்ன? கற்றுக்கொள்ற. You should never learn English. You should never learn English. நீ ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளவே கூடாது. கிளியரா பிள்ளைகள்? இப்ப சொல்ல, நீ இங்க தூங்கவே கூடாது. நீ இங்க தூங்கவே கூடாது. எப்படி சொல்ற? நீ இங்க தூங்கவே கூடாது. இங்கன்றதுக்கு என்ன சொல்ற பிள்ளைகள் இங்கிலீஷ்ல? here. here என்ன? இங்க. தேண்டா அங்க. ஹியண்டா இங்க. தேண்டா அங்க. நீ இங்க தூங்கவே கூடாது. எப்படி சொல்ற? you should never sleep. You should never sleep here. You should never sleep here. நீ இங்கவே தூங்கவே கூடாது. கிளியரா பிள்ளைகள்? அப்போ உங்களுக்கு இன்றைக்கு நம்ம படித்த பாடம் பூரணமாக விளங்கிக்கும் என்று நான் 100% நம்புகின்றேன். அடுத்து உங்களுக்கு 2 வினாக்கள் நான் தருகின்றேன். அந்த 2 வினாக்களுக்குமான விடையை செஞ்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. 1, நீ அங்க தூங்கவே கூடாது. என்ன கேள்வி? நீ அங்க தூங்கவே கூடாது. 1. 2வது, நீ விளையாட்டு மைதானத்தில் விளையாடவே கூடாது. 2, நீ விளையாட்டு மைதானத்தில் விளையாடவே கூடாது. கட்டாயம் இந்த கேள்விகளுக்கான விடையை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இத்துடன் அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கின்றேன். இன்றைக்கு படித்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக நிற்கும் என்று நான் நம்புகின்றேன். கட்டாயம் இந்த நோட்ஸ் எழுதி கொடுங்க. எழுதி உங்களோட லைஃப்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. அப்போ தான் ஆங்கிலம் பேச முடியும் ஈஸியாக. ஓகே, இன்றைக்கு நம்ம படித்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக விளங்கும் என்று மீண்டும் நான் நம்புகின்றேன். ஓகே, இத்துடன் நான் என்னுடைய பாடத்தை நான் முடிச்சுக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் முர்ஷாத். பாய்.